வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு நாகமலைங்கிற அந்த மலைக்கு அடிவாரத்தில் நாங்கள் கடந்து செல்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாகமலை பகுதி மதுரை மாவட்டத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு இடையில் அமைந்துள்ளது நண்பர்களே. இந்த பகுதிதான் புல் ஊத்து என்று சொல்லக்கூடிய நாகமலையின் அடிவாரம். இந்த அடிவாரத்தில் ஒரு மாமரம் கிட்டத்தட்ட ஒரு 150 ஆண்டுகளுக்கு மேலாக இங்க சிறப்பாக இருக்கிறது நண்பர்களே. இதுதான் புல் ஊத்து என்று சொல்லக்கூடிய இந்த நீரோடை. இந்த நீரோடை நாகமலையின் மேல் தளத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறது. ஆனால் இதுவரை எந்த இடத்திலிருந்து அது வருகிறது என்று மிகவும் வியப்பாகவே உள்ளது நண்பர்களே. இதில் 2 அடையாளங்கள் இப்போதும் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதை சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு அடையாளமும். இந்த அடையாளம் எதை குறிக்கிறது என்றும் தெரியவில்லை. இதனுடைய முகத்துவாரம் பாத்தீங்கன்னா ஒரு முதலையின் வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் போன்றே இதனுடைய சிறப்பு அம்சம் இரு புறங்களிலும். மதுரை போன்ற நகரில் வரலாற்றை சிறப்புமிக்க புராணங்களில் குறிப்பிடும் அளவு பெருமையாக இருந்தாலும் நதிகள் உருவாவது என்பது மிகவும் அரிதாகவே உள்ளது. அந்த வகையில் கிருதுமால் நதிதான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ளது நண்பர்களே. இந்த கிருதுமால் நதி நாகமலை அடிவாரத்தில் வைகை நதிக்கு அருகே ஒரு மலை போன்று தோற்றம் தோன்றியதுதான் இந்த கிருதுமால் நதி. தற்போது இதை பார்ப்பதற்கு மிக அரிதாகவே உள்ளது நண்பர்களே. இப்போது அந்த புல் ஊத்து பகுதிக்கு மேல் நோக்கி நாம் செல்கிறோம். மேல் நோக்கி செல்ல செல்ல வண்டுகளுடைய சத்தமும் தேனீக்களுடைய சத்தமும் மிகவும் அதிகமாகவே காணப்பட்டது நண்பர்களே. தொடர்ந்து நாம் ஓரளவுக்குத்தான் முன்னேற முடியும். ஏனென்றால் இது ஃபாரஸ்டுடைய கண்ட்ரோல்ல இருப்பதால் ஒரு அளவுக்கு மேல நாம் செல்ல முடியாது. நிச்சயமாக அந்த புல் ஊத்துடைய அந்த நீர் ஊற்று எங்க சுரக்குதுங்கிறதை நாம் பார்க்க முடியாது. இதன் அடியிலிருந்து தான் சுரந்து கொண்டு வருகிறது நண்பர்களே. இதற்கு மேலே செல்ல செல்ல மூங்கில் காடுகள் அதிகமாகவே காணப்பட்டது. ஒரு விசித்திரமான மரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது திராட்சையுடைய அந்த கொத்துக்கள் எப்படி கொடியில தொங்குதோ அதுபோல் அந்த மரத்தில் தொங்குகிறதாக இந்த மரம் அழகாக காணப்பட்டது. இது என்ன மரம் என்று அறியத்தக்க முடியவில்லை நண்பர்களே. இந்த புல்லூத்து நீரூற்று ஒரு தீர்த்தமாகவும் மூலிகை நீரூற்றாகவும் இது மலைக்கு அடியிலிருந்து வருகிறதாக இந்த ஊர் மக்களுடைய ஐதீகம். நிறைய பேர் இதை நீராடி செல்கிறார்கள். இதை தீர்த்தமாகவும் பயன்படுத்தி செல்கிறார்கள். அதிலிருந்து நாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தால் பாலூத்து என்று சொல்லக்கூடிய 2வது ஊற்றை நாம் பார்க்கலாம். இந்த ஊற்றுடைய மகிமை என்ன? இதுவும் அந்த நாகமலையிலிருந்து வரக்கூடிய அடிவாரத்தின் ஒரு முகத்துவாரம்தான். இது வரும்போது ஒரு வெண்மையாக காணப்படுகிறதா. நாங்கள் உற்று நோக்கி பார்த்தோம். இப்போது அது வெண்மையாக இல்லை. ஆனால் சில நேரங்களில் இது பால் கலந்த ஒரு நீராக இது வந்து செல்கிறதாக இந்த ஊர் மக்கள் சொல்லுகிறார்கள். அதனால் இதன் பாலூத்து என்று பெயர். இப்போது பார்த்துக்கிட்டு இருக்கிற இது 3வது ஊத்து நண்பர்களே. அதிலிருந்து நாம் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் நாம வந்தால் காக்கா ஊத்து என்று சொல்லக்கூடிய அதன் நாகமலையின் அடிவாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய மகிமை 3 ஆலமரங்கள் இங்கு காணப்படுகிறது. அந்த ஆலமரத்தின் வேர்களில் இருந்துதான் எப்போதும் வந்து கொண்டிருக்கிறதான இந்த தெல்ல தெளிவான இந்த புனிதமான நீர். இதுதான் அந்த ஆலமரத்திலிருந்து வரக்கூடிய காக்கா ஊத்து என்று சொல்லக்கூடிய 3வதாக இந்த நாகமலையின் ஊற்றாக உள்ளது நண்பர்களே. இது மலையிலிருந்து வந்தாலும் இதனுடைய பாதைகள் வெவ்வேறுதான். வியப்பை அளிக்கும் வகையில்தான் இந்த நாகமலையின் ஒவ்வொரு நீரூற்றுகள் அமைந்துள்ளது நண்பர்களே. இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பகுதி 3வது நீரூற்று. இது காக்கா ஊத்து என்று சொல்லக்கூடிய பகுதி. அடர்ந்த ஒரு சோலைவனமாக காணப்படும் இந்த இடம் அமர்ந்து இளைப்பாறக்கூடிய அளவில் அற்புதமாக குளிர்ச்சியாக உள்ளது நண்பர்களே.
அதைத் தொடர்ந்து நாம் இன்னுமாக ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் வந்தால் நாக ஊத்து என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, இது 4வது ஊத்தாக நாகமலையில் சொல்லப்படுகிறதான பகுதி. இதில் நாக ஊத்து இந்த பகுதியில மதுர மரம் என்ற சொல்லக்கூடிய இந்த மதுரை மரம் ஏகப்பட்ட இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இதை விசாரித்த போது மதுரையில் தோன்றிய முதல் மரம் என்றுதான் இதை சொல்லுகிறார்கள், இந்த மதுரை மரத்தை. இதற்குள்ளேதான் நேர் எதிரே தெரிகிறது இந்த நாக ஊத்து. இதுதான் அந்த நாக ஊத்து. இதுவும் நாகமலையிலிருந்து வருகிறதான ஒவ்வொரு பகுதியின் 4வது ஊத்தாக இது சொல்லப்படுகிறது. இந்த ஊத்து நீரையும் புனிதமாக கருதுகிறார்கள். இது எல்லாமே நாகமலையிலிருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொடர்ச்சியில் தான் இது ஒவ்வொரு ஊத்தும் அமைந்துள்ளது நண்பர்களே. இங்கிருந்து நாம் ஒரு 7 கிலோமீட்டர் நாம் சென்றால் விக்ரம் மங்கலம் என்ற பகுதியை அடையும் போது நாராயண ஊத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஊத்தை 5வது ஊத்தாக நாம் பார்க்கலாம். இதுதான் அந்த 5வது ஊத்து என்று சொல்லக்கூடிய நாராயண ஊத்து. இந்த 5 ஊத்துக்களுமே பாத்தீங்கன்னா நாகமலையிலிருந்து வெவ்வேறு இடங்களில் புறப்பட்டு வருகிற ஒரு வற்றாத ஜீவ ஊற்றாக உள்ளது நண்பர்களே. பார்ப்பதற்கு இது அற்புதமாக இருந்தாலும் பிரமிக்கும் வகையில் இந்த ஒவ்வொரு ஊத்துக்களும் அமைந்துள்ளது. இதுதான் அந்த நாராயண ஊத்தின் தாமரை குளம். அமர்ந்து நீங்கள் நல்ல ரசிக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்து செல்லக்கூடிய அளவில் மிக சிறந்த ஒரு சுற்றுலாதலம். நன்றி நண்பர்களே. மீண்டுமாக இன்னொரு புதிய நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.